ஹலோ, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேசுவோம். நம்ம ஒரு பெஸ்ட் பார்ட்னர் யாருன்னு கேட்டாக்க நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லைன்னாக்கா லவர்ஸோ கிடையாது. உண்மையான பெஸ்ட் பார்ட்னர் என்னென்னா, பர்மனெண்ட்டான பெஸ்ட் பார்ட்னர் நம்ம உடல் தான். நம்ம உடல் தான் பெஸ்ட் பார்ட்னர். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது நம்மளுடைய உடல் தான். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் அது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம அதை ஒழுங்காக கவனிக்கணும். ரைட்டா? அது டைமுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். ஏதானோ பிபி சுகர் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா ப்ராப்பராக ஞாபகமாக மெடிசின்ஸ் கொடுக்கணும். அண்டு எல்லா விதத்துலேயுமே நம்ம உடலை நாம் பராமரிக்கணும். அதுதான் நம்மளுடைய பெஸ்ட் பார்ட்னர். அண்ட் அது நம்மளோட கூடவே நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு செய்ய போகுது. ரைட்டா? அதனால் நம்ம உடலை நம்ம கவனிக்கிறத தவற விடக்கூடாது. என்ன தான் பிஸியாக இருக்கட்டும், நம்ம தூக்கத்தை குறைக்கக்கூடாது, சாப்பாடை குறைக்கக்கூடாது, மெடிசின்ஸை குறைக்கக்கூடாது, ப்ராப்பர் எக்ஸசைஸை குறைக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நாம் மற்றவங்களுக்கு எப்படி நம்ம அக்கறையாக கவனிச்சுக்கிறோமோ அதை விட ஜாஸ்தியாக நம்மளுடைய பார்ட்னரான நம்ம உடலை கவனிக்கணும். அதுதான் நம்மளுடைய அட்ரஸ். ரைட்டா? ஸோ அதை நம்ம கவனிச்சுக்கணும். அதனால தான் எல்லா டாக்டர்ஸுமே எல்லாரையும் ப்ராப்பராக மாத்திரை சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்னென்னா, உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்கள் பார்ட்னரை நீங்கள் அக்கறையோடு கவனிச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக லாங் லைஃப் இருக்கலாம். நீங்கள் எத்தனை காலம் வாழ போகிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட்டா? அதனால் யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் யுவர் பாடி ஆஸ் எ வெரி குட் லவபிள் பார்ட்னர். ஓகேங்களா?